சொல்லி ஓகே. நேற்று தான் நம்ம தனுஷ் சார்னுடைய பர்த்டே அன்னைக்கு தலைவர் பல சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள்லாம் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா, நாங்கள்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடக்கூடாதா, எங்க நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு தலைவன் பேசுறது வைரல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவன் பண்ண பல சம்பவங்கள் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அது ஹாட் டாப்பிக்காக இருக்கு. முதலமைச்சர் அரசியல் பேச மாட்டோம், பட் இது அரசியல் கிடையாது. இது வந்து ஒரு ஃபன்னான கண்டென்ட் தான். ஓகே, இது ஒரு ஃபன்னான ட்ரெண்டிங் ஜாலியான கண்டென்ட் தான். வந்து ஜாலியாக பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே போறவர்களை போயிடலாம். நான் கனசாமி, இந்த ஷோ கோலிவுட் கனசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்னுடைய பர்த்டே. எல்லா பர்த்டேக்கும் அந்த ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் வந்து பேட் அடிப்பாங்க, பிறந்தநாள் அண்ணனே அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்லாம் பேட் அடிச்சு பயங்கரமா வந்து பக்கா போட்டுவாங்க. ஆமா, ரத்தம் கொடுப்பாங்க, பிரியாணி போடுவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நற்பணிகள் சில செய்வாங்க. இது என்ன இருக்கு, அண்ணன் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்திருக்காரு. அங்கதான் வந்து பல பேருக்கு பல சந்தேகம். ஒருவேளை இவரும் ஏன் நாங்கள்லாம் கட்சி ஆரம்பிக்க கூடாதா, ஏன் நாங்கள்லாம் சிஎம் கடை நிக்க கூடாதா, ஏன் நாங்கள்லாம் கோட்டையில கொடிதாட்ட கூடாதா அப்படின்ட்டு கட்சி கிச்சு ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்ட்டு தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்சி கிச்சு ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்ட்டு ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். பயம் எல்லாம் இல்ல, குழப்பம், அவ்வளவு குழப்பம், சந்தேகம் இருக்கு. ஒருவேளை இருக்குமோ ஏன் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து இதை ரசீர் பண்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு கொடி ஒண்ணு ரெடியூஸ் வச்சிருக்காரு. வெள்ளை கொடியில சிவப்பு கலர் ஸ்டார் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த கொடி இருக்கு. அது மட்டும் இல்லாம தலைவன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு. அப்படி ஆக்சுவலி ஒயிட் வருவார் பொதுவாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வருவார் ஒயிட் அண்ட் ஒயிட்ல. பட் இது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. ஒரு 2031 நம்ம கையில அப்படின்ட்டு 2029 ஒரு கட்சி தொடங்கி 31 வந்து டிவிக்கு எதிராக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்ட்டு வந்து பயங்கரமா வந்து பயந்துட்டு இருக்காங்க. இதுல வேற என்ன பயந்துட்டு இருக்காங்களா, சந்தேகப்பட்டு இருக்காங்க. சாரி ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவர் பேசுற டைலாக் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே தளபதி மாதிரியே இருக்கு. தளபதி மாதிரி என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. தலைவர் வந்து தளபதி மாதிரியே டைலாக் டெலிவரி அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, உங்க அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அரசியலுக்கு வர நினைக்க ஒரு ஸ்டார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்ன காரணம்னா வந்தவங்கலாம் வந்து காலை விழுந்துருக்காங்க போல, இன்னும் வரவங்கலாம் காலை விழுறாங்க, இது ஏதோ ஒரு சஸ்பீஷா இருக்கேன்ட்டு அதுக்கும் வந்து எடிட் பண்ணி போட்டு எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. புதுப்பேட்டை வருதுமா காலில் விழு குமார், காலில் விழு வரவங்கலாம் வந்து காலை விழுந்துட்டு இருக்காடுங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாம் சரி காலை விழுறது இது தப்பு தான். பெரிய ஆன்டிஸ் ஒருத்தவங்க பேபி எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் காலில் விழுறாங்க. ஆட்டோ கீ வாங்க வந்த கீ எல்லாருக்கும் கொடுத்தாருல, அவருங்க எல்லாம் காலில் விழுறாரு. இவங்கெல்லாம் ஏன் காலை விழுறாங்க? சின்ன பசங்க வயசுக்கு பரவாயில்ல விழுறாங்கன்னா ஒரு நியாயம், வயசுல மூத்த விருது விழுறாங்க அப்படின்னா நியாயம். ஏன் வந்து வயசானவங்களாம் காலை விழுறாங்க அப்படின்ட்டு சசாய் போயிடுச்சு. இதான் முதப்படி, அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். பத்தாவதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய பேனர், அந்த பேனர்ல போட்டு வச்சிருக்காங்க நற்பண நாயகன் நலத்திட்ட நாயகன் அப்படின்ற ஒரு பேனரை வச்சு வந்து யாஹா சசா இருக்கு அப்படின்ட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் வந்து கட்சி தொடங்குறது புதுசு கிடையாது. இவரு பக்கமா இன்னொரு பக்கம் யாரு அப்படின்னு பார்த்தா விசாலண்ணன் தான் வயசாகிடுச்சு, ஒரு நல்ல 4 படம் நடிப்போமா, ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோமா, செட்டில் ஆனோமா இல்லாம ஏன் அரசியலுக்கு வராருன்ட்டு அதை வேற திட்டான். சொல்ல ஐயோ அப்படின்ட்டு இன்ஸ்டால போட்டுட்டு இருக்காங்க. அவரு வந்து என்ன நன்றி கடன் செலுத்த வராராம். நன்றி கடன் யாரு? விஷால் அண்ணன். அவர் பாடிக்காம இருந்தாலே அது மிகப்பெரிய நன்றி கடன் தான் அப்படின்னு அது நான் சொல்ல இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டாங்க. இதுதான் பயங்கர என்ன சொல்றது கான்ட்ரவர்சியா இல்ல ட்ரெண்டிங்கா தெரியல போயிட்டு இருக்கு. இந்த டிவிகே பாய்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் போட்டு மீன் போட்டு உதச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் சன்னை வச்சு ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சின்ன வயசுல விளையாடின கேம் பத்தி. அதுல சொல்லி முடிச்சுட்டு இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்லாம் சொல்லி அவர் பையனை வச்சு நல்ல ஃபன் பண்ணி மேடையில பேர் வாங்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசியிருக்காரு போல, அதையும் இதையும் போட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆக்சுவலி என்னன்னா சின்ன வயசுல இருந்து இவரும் பையனை வந்து கேம் விடாங்களாமா. கொஞ்ச நேரம் இவர் ஜெயிப்பாரமா, கொஞ்ச நேரம் வந்து பையனை ஜெயிக்க விட்டுறமா. ஒரு வாட்டி வந்து பையனை ஜெயிக்க விடாம இவரே ஆடிட்டு இருந்தாரம்மா. அப்ப போர் அடிச்சு கிளம்பிட்டாரம்மா. கிளம்பி எங்க போறேன் இரு, நான் ஜெயிச்சாதான் கேம் முடியும் அப்படின்ட்டு சினிமாவில் டைலாக் பேசுகிறாரமா ஒரு பையன். அப்போதான் ஒரு பொன்மொழியை சொல்லி நம்ம எப்போ ஜெயிக்கிறோமோ அப்போதான் ஆட்ட முடியும், ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான் இப்போதான் பொன்மொழி சொல்லியிருக்காரு போல. இந்த பொன்மொழியை காலைல கேலண்டர் கிளிக்கு தானே படிச்ச, அங்கே தானே படிச்ச. அப்புறம் தலை ஏகே சொன்ன மாதிரி நீயா தோத்துட்டன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கல, நீ தோத்துட்டேன்னு சொல்ற வரைக்கும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா சொல்றா.
நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருன்ற மாதிரி ஏகே சொன்ன மாதிரி டைலாக் ஓகேவா. அதை கொஞ்சம் லைட்டாக மாடலேஷன் பண்ணி தலைவன் சொன்னதுனால எல்லாத்தையும் போட்டு இன்ஸ்டாலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவர் பேசுகிற எனக்கு எல்லாமே போட்டு கலாச்சிட்டு தான் இருக்கு. ஏன் நாங்கள்லாம் போயஸ் ஸ்கேனில் வீடு வாங்கக்கூடாதா? என்ன காமெண்ட்னா இவர் வந்து இப்போ பேசுறது வந்து தளபதி மாதிரி இருக்கு, தளபதி வந்து டிவியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஏதோ பணப்படுறது போல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. என்னன்னு தெரியல. கோலிவுட்ல பிஆர் பார்த்தீங்கன்னா தனுஷை பார்த்து காப்பி வச்சு அவர் மாதிரியே பண்றாரு. தனுஷாடா வந்து தளபதியை காப்பி வச்சு தளபதி மாதிரியே பண்றாரு. எங்க அண்ணன் இல்ல பாரு, ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல பத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது, படம் இல்ல. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா. இப்பெல்லாம் தேட்டர்லாம் கிடையாது. ஒன்று பண்ணுங்க, டிவி சேனல்ல நியூஸ் ரூம்ல அதே கனெக்ட் பண்ணி தேட்டர்ல போட்டு பார்த்துக்கோங்க. செய்ய மாட்டோம் நினைக்கிறியா? பண்ணுவோம். நாங்க சட்டசபையவே லைவ் பண்ணி பார்ப்போம். நாங்க ரீரிலீஸ் போட்டா கூட அதுலயே ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படா ஆரம்பிக்கும், தேட்டர் கிளம்பலான்ட்டு பயங்கரமா இருந்துச்சு. பொறுக்காதே உனக்கு. சொல்லு. இன்ட்ரோல் வரைக்கும் நல்லதா இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு மேல கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஐயோ படம் முடிய போகுதா, ஐயோ இதுக்கப்புறம் முடியாதா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அழுக விட்டு அமைச்சிட்டானுங்க தேட்டர்ல. யாரு வரதா இருந்தாலும் இப்ப எங்க அண்ணன் மாதிரி படம் எல்லாம் நடிக்காம வர முடியுமா? இல்ல ஆனா ஏற்கனவே உங்களுக்கு நிறுத்துக முதல்ல. ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்னமோ சேனலோட ஐடி பாஸ்வேர்ட்லாம் வந்து டிவியை எழுதி வச்ச மாதிரி கமெண்ட் இருக்கானுங்க. இல்ல நீ வேற கண்ணாத கொளுத்தி போடாத. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னா, இவர் வந்து இப்படி பேசுறதுக்கு காரணம் வந்து சாதாரணமான இவர் பேசல. இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு ஏன் பேசுறாரு அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க தான் வந்து தூண்டி விடுறாங்க, அவங்க தான் வந்து பேச வைக்கிறாங்க. 2031 இவரை பேச வச்சு பிரசாரம் பண்ண வைப்பாங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்மனு இது, எவனா வந்துட போறான். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துட போறான். அண்ணா டிஎன்ஏ நீங்க வந்து எதிர்கட்சி சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா ஆளுங்கட்ச திரிசா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க. கொடிப்பட இன்டர்வல் சீன் மாதிரி ஆயிட போகுது. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. படம் பார்க்கலையா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா குத்தி வைங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவன் கொடியா மாறிடுவான். இதெல்லாம் என்ன சொல்றது, எவ்வளோ பெருசெல்லாம் நாங்க பார்த்துக்கோம். இதையும் நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதை பார்த்து கத்துக்கங்க. ஹலோ சோல்ஜர்களே, பார்த்துங்க. அவங்க தான் டிவிக்கு, நம்ம வந்து நியூட்ரல் தான் இன்னைக்குமே. உடனே வந்து கட்டையத்துக்கு வராதிங்க. இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் வந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சையும் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. நீமா வந்துட்டு இருக்கு விட்டா மீன் பஸ்ஸே போடலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா வந்துகிட்டு இருக்கு. எங்க எடிட்டர் தம்பிங்கெல்லாம் இதை விட நல்லா பேசுவாங்க. அதை சொல்லுது அவனால. இது எதிர்கட்சி செய்தி சொல்லுது அதான் எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து அரசியல் வச்சு ஆரம்பிச்சோம்னா எல்லாராலையுமே வந்து சிஎம் ஆகிட முடியுமா? தளபதி வந்தாருன்னா அது வேற விஷயம் கொடுங்க. தளபதி வந்தாருன்னா இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு, தமிழ் சினிமா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா மேலே இருந்தாரு. ஆப்போனன்ட்டு ஆளே இல்லை சோலோ ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அதுவே டிஎன்ஏ பாட்டு தான். ஆமா கரெக்ட். இவருக்கும் ஆப்போனன்ட் இல்லை, அவருக்கும் ஆப்போனன்ட் இல்லை. ஏதோ தெரியல. ஆப்போனன்ட் வந்து இப்போ சிம்பு தான். அவன் வந்து கம்பேக் கொடுக்குன்ற பேர்ல ஒரு படம் கம்பேக்கு, அடுத்த படம் கோ பேக், ஒரு படம் கம்பேக்கு, அடுத்த படம் கோ பேக். இந்த ஒரு காரணம் டிஎன்ஏ தான் இப்போதைக்கு ஆப்போனன்ட்டு ஆளே இல்லை சோலோ ஆகிட்ட உள்ள பாட்டை வேணும்ட்டு உள்நோக்கத்தோட போட்டுருப்பாரோ. கிளறுங்க, எல்லாத்தையும் கிளறுங்க. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால வந்து படம் அடிக்கல அவரு. ஓகேவா? இப்பதான் இல்ல, பாவம் சிம்பு ஃபேன். நினச்சி பாரு, நீங்களாவது பரவாயில்ல சிஎம் ஆயிட்டீங்க, அதனால படம் நடிக்கலாம் கூட நீங்க வந்து பார்லிமெண்ட்டாவது பாசப்பட்டுப்பீங்க. இது நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா இது லாஸ்ட் மூவி, அதுவும் இல்லாம சிஎம் ஆன ஃபர்ஸ்ட் மூவின்ட்டு. பாவல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெலும் இல்ல, ஒரு செலிப்ரேஷனும் இல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கன்ற யார சொல்ற? அது எனக்கு தெரியல. சில பேர் இருக்காங்க. சில பேர் இருக்காங்களா? ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. எங்களுக்கா தெரியும்பா. அட்லீஸ்ட் எண்டுக்காரலாம் சூப்பரா போட்டுறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணு போடாம அனுப்பிடுறாங்க. ஹலோ 30ஆம் தேதி வருது எங்களுக்கு. ஓகேவா? 30ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுவே ஆமைகள் ஆட்டம் தான். நீ எங்க போக வர 30ஆம் தேதி? நீயே ஸ்பைடர்மேன் படத்துக்கு தான் போற. என்ன எடிட்டர் ஆவதா பாத்துக்க, வீ போட்டுருவான். தூக்கிட்டமா கேட்டீங்களா? ஓ பயந்துட்டு நானு. அதுக்கு ஏன் விஜய் படம் போட்டு என்ன அவங்க குறைஞ்ச பெறுவாங்க அவங்க. ஆவலா இல்ல சொல்ற பொதுவா யோசிச்சு பார்த்தா பொதுவான அவன். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நாம தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பொதுவா பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்காக வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு ஒரு ஃபேவரட் மாதிரி வந்து ஆக்சுவலி அந்த படத்துக்கு ஏற்பட்ட பாலிடிக்ஸே தனி வீடியோ போடலாம். அது அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ். மற்றபடி சிம்பு ஃபேனாலும் சரி, ஏகே ஃபேனாலும் சரி, படம் வருதா, படம் நடிக்கிறாங்களா, படம் வருமா வராதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்பெனிஷன்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏகே ஃபேனா இருக்குது நான் டிசி ப்ரோ அப்படின்றாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சூர்யா சொல்லிட்டு இருந்தாங்க, சூர்யா ஃபேனா இருக்கிறது நாட் ஈஸி ஜாப் ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ கருப்பு ஓடிடுச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் கருப்பு படம் ஓட சொல்லி நீ எதுக்கு அவங்க அழுதுக்கு இருக்கா? எல்லாரும் அழுதிக்காதான்.
அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு கருப்பு வச்சே ஓட்டிக்குவாங்க. கருப்பு அடுத்து மமிதா ஒரு படம் வருது, மமிதா பைஜியோட. மமிதா வச்சு நாங்கள் ஓட்டிப்போம் படத்தை. இதுல வேற அந்த வில்லன் இருக்கார்ல, ஜெயநாயகன் வில்லன், அவர் ஃபன்னியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் யார் யாருக்குள்ள ஒரு படம் நடிக்கிறாரோ அவங்க எல்லாம் சிஎம் ஆயிடுறாங்களா இல்ல பாலிடிக்ஸ் போயிடுறாங்க. அனிமல் நடிச்சாரு. அனிமல் படம் யாரு போனது? அனிமல் இல்ல, தெலுங்குல வேற ஏதோ பவன் கல்யாண் கூட நடிச்சாரு. அப்புறம் பாலையா கூட நடிச்சாரு நினைக்கிறேன். பாலே ஆடி பாலிட்டிக்ஸ் தான். பாலே குடும்பம் பான் வித் பொலிட்டிஷியன் ஃபேமிலி. ஸோ இதான் வந்து நல்ல விஷயம். ஓகே, ஒரு ஃபன்னான ஒரு கான்வெர்சேஷன் தான் இந்த வீடியோ. எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்ல பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோ போட பிளான் பண்ணியிருக்கேன். 2 மாதம் வந்து கொஞ்சம் முதுகில் கட்டினாலையும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஷூட் பண்ணியிருந்தேன். அதனாலே வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல இந்த சேனலில். இனிமேல் தொடர்ந்து போடலாம். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்டு தான் என்ன எப்படி மாற்றுன்னு தெரியல. இட்ஸ் கேட்க டைம் போடலாமா இல்லை ப்ளூ பேர்டை ஒட்டிடலாமா அப்படின்னு தெரியல. ஸோ யோசிக்கிட்டு இருக்கேன். ஒரு முடிவு பண்ணிட்டு ஜூலையா ஆகஸ்ட்டில் வரேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.